இந்த உலகத்துல எத்தனையோ பேரு எத்தனையோ உலக சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது, உயரமான 2 பில்டிங்க்கு நடுவுல கயிறு கட்டி நடக்கிறது, கண்ணை கட்டிட்டு வண்டி ஓட்டுறது, கண்ணை கட்டிட்டு அம்பு விடுறது, அது இதுன்னு எத்தனையோ பேரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஏசப்பா என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? வேதத்துல பாருங்க, யோபு 9:10 போட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை திருப்பி பார்த்தீங்களா, இந்த பொருள் எல்லாம் வச்சு இந்த பிஸ்கெட்டை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு தருவாங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு தான் இந்த பிஸ்கெட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏசப்பா செய்கிற விஷயம் எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணாலும் எப்படி அந்த விஷயம் நடந்தது, எங்கேருந்து வந்துச்சு, யார் மூலமாக நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணது நடக்கும். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்போம். எப்படியாவது இந்த நட்சத்திரம் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சுருப்போம். ஆனால் எவ்வளோ தான் நம்ம முயற்சி செஞ்சாலும் எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ண முடியாது. அதே மாதிரி ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை எண்ணவே முடியாதுங்க. ஆமாங்க, உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உலக சாதனைகளை செஞ்ச தேவனை நோக்கி பாருங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். இந்த பிரச்சனையோட ஒரே போராட்டமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாமல் இன்ஸ்டண்ட்டாக ஓவர் நைட்டில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறையும்படி ஏசப்பா செய்வார். வர நாட்களில் நீங்கள் எண்ணவே முடியாத அளவு அதிசயமான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாமல் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவரோட பாதத்தில் அமர்ந்து இந்த வெயிட்டிங் பீரியடில் அவரை துதித்து கொண்டிருங்க. உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தயாராகுங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Many people have done lots of world records, like solving particular amount of max problems in 1 hour, walking on a rope between 2 tallest buildings, the person who sleeps for the long time, and some can hold their breath underwater for a long time. Some people drive their vehicle using blindfold. Like this, many people have done many variety of world records. In that list, let's look what our God has done. Look what the Bible says in Job chapter 9 verse 10. He does great things, too marvelous to understand. He performs countless miracles. Yes, if we go to a shop and buy a biscuit, in the biscuit packet there will be a ingredients list provided, so that we can read it and know that they have made this biscuit using all those ingredients. Likewise, in our life, when God does a miracle thing in our life, we will not be able to understand. We cannot explain it. This is how it happened, because it is beyond our understanding. We will not know how it happened and when it happened, but if our God has promised us, it will definitely happen. And also in our childhood, we have always tried to count the stars in the sky, but it is impossible to count them all. Likewise, in your life, you cannot count the miracles that our God is going to do in your life, because it is unlimited. So whatever the situation you might be handling right now, don't look at the situation or the person who is against you, but look onto the Lord who made world record by doing countless miracles. Hold on to him and sit in his presence while you're waiting for his timing, and get ready to celebrate it and get ready to receive your miracles. God bless you all. Have a blessed day. Amen.